அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள். எண்ணூர் எண்ணெய் கசிவு மற்றும் அமோனியா கசிவு தொடர்பாக தமிழக அரசிடமிருந்து அறிக்கை பெற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். 10வது கட்ட சாகர் பரிக்ரமா பயணத்தை மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா சென்னையில் தொடங்கி வைத்து சுஜய் கப்பலில் நெல்லூருக்கு பயணம் மேற்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டார். நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எல் முருகன், சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் துறைமுக பகுதிகளில் தொழிற்சாலைகள் அமைய வேண்டும் என்றார். மாநில அரசாங்கத்திற்கிட்டையும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிலிருந்தும் அவர்கள் ஏற்கனவே நீங்கள் சொல்லியிருக்கிற நிறுவனம் அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். எங்கள் நிறுவனத்திலிருந்து இது நடக்கவில்லை என்ற அந்த விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். இருந்தாலும் இது சம்பந்தமான ஒரு தமிழக அரசினுடைய அறிக்கையும் அது என்ன நடந்திருக்குது என்பதையும் தெரிந்த பிறகுதான் நம்ம அதில் ஒரு கமெண்ட் சொல்லலாம். நன்றி. மீனவத்துறையும் முன்னேற வேண்டும், தொழில்துறையும் முன்னேற வேண்டும். அப்போ தான் ஒரு தேசம் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கட வேண்டும். இரண்டும் பாதிப்பில்லாத வகையில், அந்த ஒரு சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத வகையில் தொழில்துறைகளை நிறுவ வேண்டும் என்பதுதான் என்னுடைய. அடிக்கடி டாக்ஸியில் பயணம் செய்பவரா? அப்போ ஃபாஸ்ட்ராக் ஆப்பை டவுன்லோட் செய்து ரூபாய் 50 டிஸ்கவுண்ட் ஆக பெறுங்கள்.